புரியுது. லாஸ்ட் 1 வீக் கடுப்பா தான் இருக்கும். எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. இந்த லாஸ்ட் 1 வீக்ல வந்து 50 மார்க் 60 மார்க் பூஸ்ட் பண்ணவங்க இருக்காங்க. ஓகேவா? இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிட்டு புக்கை திறந்து பிசிக்ஸ்ல வெறும் ஃபார்முலாஸ், கெமிஸ்ட்ரியில வெறும் ஃபார்முலாஸ் அண்ட் பயாலஜில இந்த ஒன் லைனர்லாம் இருக்கும்ல அதெல்லாம் மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு சில்லா போய் எக்ஸாம் கொடுங்க. ஏன்னா ஜஸ்ட் யோசிச்சு பாரு, இந்த 1 வீக் அப்புறம் உன் லைஃப் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாரு. இந்த என்சிஆர்டி புக்கை திறக்க வேணாம், பிசிக்ஸ் படிக்க வேணாம், கெமிஸ்ட்ரி எடுக்க வேணாம், திரும்ப சம்ஸ் போட வேணாம், மார்க் டெஸ்ட் பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் யூ கேன் லிவ் யுவர் லைஃப் லைக் எ நார்மல் ஹியூமன் பீயிங். இந்த எக்ஸாம் ப்ரெஷர், அகாடமிக் ப்ரெஷர் எதுவுமே இருக்காது. டோன்ட் வரி, ரிசல்ட்ஸ் பத்தி யோசிக்காத, ஓவர் திங்க் பண்ணாம போய் ரிவைஸ் பண்ணு, அதுக்கப்புறம் வந்து சில் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த 1 வீக் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபிஷியண்டா யூஸ் பண்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ மார்க் பூஸ்ட் ஆகும். அவ்வளோக்கு எவ்வளோ உன் கனவை நோக்கி நீ போயிட்டு இருக்கன்னு அர்த்தம். புரியுதா? நீ போடுற எஃபர்ட்டுக்கு உண்மையா இரு, ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணு, உன்னை ட்ரஸ்ட் பண்ணு, கண்டிப்பா நல்லதே நடக்கும். ஒயிட் கோட் வித் ஸ்டெத்தஸ்கோப் போட்டு ஸ்டோரி போடுறதே ரொம்ப தூரமா இல்லை, ரொம்ப கிட்ட வந்துருச்சு அப்படி யோசி. டோன்ட் வரி. நானே ஒரு மெடிக்கல் காலேஜ்ல உட்காந்துருக்கேன், உனக்கு என்ன கேடு? ஓ போய் படி. பாய். ஆல் தி பெஸ்ட்.